தமிழக அரசியல்ல இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது தளபதி விஜய் அவர்கள் தான். நடிகராக கோடிக்கணக்கான ரசிகர்களை கட்டி போட்ட அவர் அரசியலிலுமே அதே வேகத்துல முன்னேறி இருக்காரு. 2024 தொடக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் வெறும் 2 ஆண்டுகள்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள்ல இன்னும் 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு குறைவாக இருப்பதே தற்போதைய அரசியல் சதுரங்கத்துடைய மையமாக மாறியிருக்கு. மேலும் விஜய் அவர்கள் 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றதால ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழலுமே உருவாகி இருக்கு. அதன் பிறகு தாவேகாவுடைய பலம் 107 குறையும். இதனால கூடுதல் ஆதரவு பெறுவது ரொம்பவே அவசியம். அரசியல் வட்டாரங்கள்ல பரவும் தகவலின்படி இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய சில எம்எல்ஏக்கள்ல விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்காங்களா. இந்த ஆதரவு கிடைத்தால் தாவேகாவுடைய பலம் 112 வரை உயரக்கூடும். அதன் பிறகு முக்கிய எண்ணிக்கையை நிரப்ப சிறிய கட்சிகளுடைய ஆதரவே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல ஒரு பக்கம் பிஸியாக இருக்க நேரத்துல அவருடைய குடும்பத்தில இருந்து அவருக்கு பல வாழ்த்துக்களுமே வந்தது. அவருடைய அப்பா அம்மா அப்படின்னு பலருமே புகைப்படங்களை வெளியிட்டு வாழ்த்துக்களை சொன்னாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா சாஷா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் சங்கீதாவிற்கும் இடையே ஏற்பட்ட விரிசலை தற்போது திவ்யா சாஷா அவர்கள் சரி செய்ய முயற்சித்து வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.